பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்தருவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு தான் தேடுறாங்க. சோசரம். அதனால இயேசுவை கொடுங்கள். எல்லாரும் உங்ககிட்ட இயேசுவை தேடுறாங்களாம். நீங்க என்ன பண்றீங்க? இயேசுவை கொடுக்கறதுக்கு பதிலாக தேடுறவங்களுக்கு இயேசுவை கொடுக்கணும். நீங்க எல்லாம் உங்ககிட்ட இயேசுன்னா என்னங்க? சாதாரண ஆளா? திருத்துவத்தின் 2வது நபர். அவருக்குள் வானங்களும் பூமிகளும் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அவருக்குள் இல்லாத எதுவுமே கிடையாது. இங்கே சொல்றாரு பாரு. அவர் அவர்களை நோக்கி, அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார். இப்போ எங்ககிட்ட வரீங்க, எங்கிட்ட யாரை தேடுறீங்க? தாமஸ் கிட்ட வந்தா ஏதாவது கிடைக்குமான்னு வரீங்க. எனக்குள்ளே இயேசு இருக்குண்டா, இயேசுவை தான் நான் உனக்கு கொடுக்கணும். உனக்கு மத்தியஸ்தமாக கொடுக்கணும் இயேசுவை. உன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா அதை விட வேற ஆசீர்வாதம் எதுவும் கிடையாது. நான் இயேசு விட்டுட்டாவே என்னக்குது? பிசாசு என்கிட்ட ஏதோ தேடி வர. தாமஸ் சுலுஸ்ராமன் பாஸ்கிட்ட போனால் ஏதோ கிடைக்குன்னு வர. நான் இயேசு விட்டுட்டு பிசாசை குத்துனாக்கா வந்ததுனால ஒரு 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 பிரச்சனையோடு வந்து நீ 10 பிரச்சனையோடு போயிடு. ஏன்னா நான் இயேசுவே கொடுக்கல உனக்கு, பிசாசு தான் கொடுத்தேன். ஆமாம், பிசாசு என்ன கொடுப்பான்? நன்மை தீமை. பேரே பிசாசு, தீமையால் நிறைந்தவன். தீமையை உனக்கு மத்தியஸ்தமாக கொடுப்பான். அதனால் உனக்கு மாம்ச சிந்தை மரணத்தை கொடுக்கும். ஏசு என்னத்தை கொடுப்பாரு? நல்ல மேய்ப்பன். ஏசு ஜீவனையே கொடுப்பார். அதனால் உங்ககிட்ட வரவங்களுக்கெல்லாம் இயேசுவை கொடுங்க. எங்க சொல்றார் இயேசு. அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. என்னை தேடினது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். இயேசு பிரதியுத்தரமா என்ன சொல்றாரு பாருங்க. நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடினது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். இப்படி இல்லை இருக்கணும். ஒரு தாய் தகப்பன், ஒரு ஊழியக்காரன், ஒரு நண்பன், ஒரு கணவன், ஒரு மனைவி. இயேசு சொல்றாரு, என்ன தானப்பா தேடுறீங்க? என்னை தேடுகிறது உண்டானால் இவங்களை ஒன்றும் செய்யாதீங்க, இவங்களை பாதுகாப்பாக போக விடுங்க, என்னை பிச்சுக்கோங்க. அதாங்க நல்ல மேய்ப்பேன். ஆடுகளை தப்ப விடுங்கள், என்னை பிடித்து கொள்ளுங்கள். அவன் தான் நல்ல மேய்ப்பேன், அவன் தான் நல்ல ஊழியக்காரன். அதுக்காக ஊழியக்காரன் போய் காட்டு மிருகங்களுக்கு ஒரு இயேசு தான் கொடுக்கணும். உன்னையே நீ தப்பிச்சுக்கிறதுக்கு உன்னையே பாதுகாத்து நீயே இயேசு தான் கொடுக்கணும்.
விசுவாசிகளுக்கு, சத்துருக்களுக்கு. என்ன அருமையாக சொல்கிறார் பாரு. இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். ஆமாம், எங்கள் பிள்ளைங்களை விட்டுடுங்க, பிசாசு தேட வரியா இயேசுவை, இயேசு வாங்கிக்கோ, எவ்வளோன்னா வாங்கிக்கோ, ஆளை விட்டா போதும், இயேசு எவ்வளோ ஒன்றா குத்துறோம், எடுத்துக்கோ, எங்களை போக விடு, பாவத்திலேருந்து போக விடு, சாபத்திலேருந்து போக விடு, மரணத்திலேருந்து போக விடு, தரித்திரத்துலேருந்து போக விட்டுரு, பாதாளத்துலேருந்து விட்டுரு, என்ன வியாதியிலேருந்து விட்டுரு, இயேசு குத்துறோம், குத்து பாரு, விட்டுருவான் பிசாசு. ஆனால் கொடுக்க மாட்டேறே நீ. இயேசுவை கொடு, விசுவாசிகளுக்கு, சத்துருக்களுக்கு உங்களை போக விட்டுருவான். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை கொடுத்து பாரு. உன் மனைவி பேர் சொல்லி, உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி, உங்கள் சபை விசுவாசிங்க பேர், இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தர உங்களுக்கு கொடுத்து பாரு. எல்லாரையும் விட்டுருவான் பிசாசு. அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து காப்பாற்றிடுவார். பிசாசு ஓடியே போடுவான். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். போக விடு, எங்கள் வீட்டாரை விட்டுரு, எங்கள் சபையாரை விட்டுரு, எங்கள் பிள்ளைங்களை விட்டுரு, பிசாசு இயேசு தானே தர்ற, எத்துக்கோ, எவ்வளோ ஒன்றா எங்களை விட்டுரு. இயேசு அருமையாக சொல்கிறார், என்ன தெரியும், இவங்க போக விடுப்பா, என்னை பிச்சுக்கப்பா, நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு ஜீவனையே கொடுத்துட்டு நானும் 3ஆவது நாள் வீண்டு வந்துடும்பா. ஆக மொத்தத்தில் பிசாசு தோல்வி அடைவேன். பிசாசு கையிலேருந்து நீ தப்பிச்சுக்கலாம், இயேசு கொடுத்தா, இல்லைன்னா தப்ப முடியாது. பிசாசை காட்டியிருந்த நண்பத்தையும் ஆதவனுக்குள்ளே பிறந்த நண்பத்தையும் காட்டி அவன் உன்னை விட்ட பாடு இல்லை, நீ அவனை விட, உன்னை வந்து திருடி கொண்டு ஜீவித்து போயினே இருப்பான். இயேசுவை கொடுக்க படகு. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். டெய்லியும் காலையிலேருந்து தாய் தகப்பேன் பிள்ளைங்க பேர் சொல்லி இயேசுவை கொடுங்கள், இயேசு ஜீவன் பரிபூரித்து தேவன் தனக்கு உலகத்து கொடுங்கள். பிசாசு போக விட்டுருவான், சாபத்தில் பாவத்தில் மனதில் பாதாளத்துக்கு போக விட்டுருவான். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். அடுத்த வருஷம் பாரு, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. என்ன சொல்றாரு? நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று சொல்றாரு பிதா கிட்ட. பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் சொன்னாராம், பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களில் நான் ஒருவனை இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறும்படி அப்படி நடந்ததாம். அதுக்குதான் தண்ணியே கொடுக்குறார் சிலுவையில். 12 சீசர்களை காப்பாற்றுறாரு. போக விட்டு அவங்கள விட்டுரு, என்னை பிச்சுக்கோ. ஆமாம், நான் என்ன பண்ண போகிறேன், ஜீவனையே குத்து, நானும் 3ஆவது நாள் வந்து என்னை பிச்சுக்கோன்னு அவர் போய் காலமெல்லாம் பாதாளத்தில் இருக்குது. 3 நாளைக்கு அப்புறம் அவரும் வெளியே வந்துடுவார். ஜீவனை கொடு, ஜீவ ரத்தத்தை கொடு. உங்கள் பிள்ளைங்களை விட்டுருன்னு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்காக இயேசு ஜீவன் பரிவிஜன் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அதனால் என் மனைவி விட்டுரு, என் மனைவிக்காக இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் முழுத்து கொடுக்குறேன். என் மனைவி விட்டு பிசாசு பசுத்தாய் வா, அசுத்தாய் போ, தேவதூதை காப்பாற்று, அப்படி ஜெபம் வாய்னெல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லு. ஆமாம், 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, 2 ஆண் பிள்ளைங்க 2 பெண் பிள்ளைங்க சொல்லுங்கள். என் பெண் பிள்ளைங்க பேர் சொல்லி இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் பிசாசை விட்டுரு, அசுத்தாய் போயிடு, பசுத்தாய் வந்துரு, இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை என் பிள்ளை பேர் தேவன் தனக்கு ஆதம் முழுவதும் சொல்லிப்பார். அசுத்தாய் போய்த்தானோ பசுத்தாய் வந்துடுவான். பிள்ளைங்க சேஃபாக இருக்கும், விட்டுருவான் பிசாசு. சார் தனக்கே செய்தார் மத்திய மார்க்லூகால. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குற திமிர்வாதக்காரன் விட்டுட்டான் பிசாசு. ஏந்து நடக்கிறான். 38 வருஷம் வியாதேசன்
நல்ல மேய்ப்பன், அவனுக்காக ஜீவ சொல்ற ஜீவ தேவன் தனக்கு உலகத்துக்கு 38 வருஷத்துக்கு விட்டுட்டான். பிசாசு ஏந்து நடக்கிறான். அவன் படுக்கை எடுத்து வந்து சொஸ்தமாகி ஏந்து நடக்கிறான். லேகோன் பிசாசு அவனை விட்டுரு. பிசாசு 2000 பிசாசு அவனை விட்டுரு. லேகோனை நான் ஜீவனை தரேன் அவனுக்காக. என் ஜீவனை எடுத்துக்கோ. ஏசு ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு 2000 அசுத்தை விட்டுச்சு. அவனை ஓடி பட்டு சமுத்திரம் பசுத்தை வந்து ஏந்து வந்து நடந்து போய் சொத்தமாகி வஸ்திரத்தை தக்கப்பொருள் போய் ஊழிக்கானேன். கோடி ரூபாய். அல்லேலூயா. ஆமாம், கோடி ரூபாய் காணி கொடுக்கணும். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணுக்கிற விதத்தில். அதனால் நீங்கள் சொல்லுங்கள் ஜெபத்தில், பிசாசே என் பிள்ளைங்களை விட்டுரு, இயேசுவே தரனாங்க. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். எவ்வளோனா தரோம். கடற்கரை மழை போல, வானத்து நட்சத்திரங்களை போல. சாலமோனு 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் நடிகை 6 பச்சு பாருங்க. சாலமோன் கர்த்தருடைய சந்நிதியிலே வெங்கல பலிபீடத்திலே 1000 சர்வாங்க சகல பலி செலுத்துறான் பாருங்க. கர்த்தருடைய சந்நிதியில 1000 சர்வாங்க தகன பலின்னா என்னது? சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி எல்லாம் இயேசு தான் புதிய ஏற்பாட்டில் ஜீவ பலி. 1000 ஆட்டுக்கடா, 18 ஆட்டுக்குடி 1000 விட்டுட்டான் பாரு. சாலமோனை உயர்ந்தான் பாரு. சாலமோன் மகாபெரிய ராஜாவானா இஸ்ரவேல்ல. ஏகப்பட்ட ஐஸ்வர்யம், ஏகப்பட்ட ஞானம். 40 வருஷம் இலை பார்த்தலான்னு தேசத்தையே 1000 சர்வாங்க தகவலை செலுத்தி பெயிட்டு பண்ணுறான் பாரு. தேவன் தனக்கு உலகத்துக்கு தேசத்தையே இலை பாரதுக்குள் நடந்தான் சாலமோன். அவனில் சாடோமிலும் பெரியவர் தான் இயேசு புதிய ஏற்பாட்டில். இயேசுவை செலுத்தியா உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி, ஏரியாளுக்கு ஜனங்க சபை விசுவாசிங்க பேர் சொல்லி இயேசு தீவிரமாக தேவன் தனக்கு உலக செலுத்து விட்டுருவான். அவனை போக விடு. ஏசு சொல்கிறார் பார், என்னை தேடு, இவர்களை போக விடுங்கள், அவர்களுக்காக என் ஜீவசரி தேவன் தனக்கு ஆதாம் முழு பிசாசை போகட்டு, சாபமே போகட்டு, தரித்திர வியாதி வரும்போது தரித்திர பாதாளமே போகட்டு, ஆசீர்வாத ஐஸ்வர்ய சமா சந்தோஷமே அதை கொடு அவருக்கு. தேவதூர்களை எல்லாம் கொடுங்க அவருக்கு. என் பிள்ளைகளுக்காக என் ஜீவனையே கொடுக்குறேன். என்ன ஜீவன்? ஜீவ சொல்கிற ஜீவன். அதை வேலை போட வானத்தோடு சாகல, அதை பாவ நிவர்த்தி பொருள். பிசாசை பிச்சுங்கிறேன் என் பிள்ளைங்களை. நன்மத்தையும் அறியத்தக்க கனி பிச்சுக்கினால அன்றைக்கி பிச்சை ஏவாள் ஆதாம் வழியா. இப்போ விட்டுருணும் நீ. இப்போ ஜீவ பிச்சத்துக்கு கனி கொடுக்குறேன் என் பிள்ளை பேசலி. யுகமாக பிச்சுங்கிற நீ பாவத்தை மன்னித்து தத்து பாதத்துக்கு போய் நிற்கிற. இப்போ குறுக்கிட்டு ஏசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுக்குறேன். எங்கள் அப்பா ராமேஷ், எங்கள் அம்மா ராணி அம்மா, மனைவி மெர்சி தாமஸ், புள்ளக்குட்டி இல்லை, உலகமே புள்ளக்குட்டி இல்லாத ஊரே புள்ள, எல்லா பிள்ளைகளுக்கும். அப்புறம் என் தம்பி மனைவி, அவங்க 2 பிள்ளைங்க. அப்புறம் எங்கள் அக்கா தங்கச்சி, அவங்க கடவுமாறு பிள்ளைங்க எல்லாம் இயேசுக்கு சிச்சுவன் பரிவிச்சுவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு. எங்கள் சபை FGCI வெள்ளூர். ஆமாம், 60 கிட்டத்தட்ட சிறு பிள்ளைங்க, 60 பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க. எங்கள் சபை மேனேஜரு. ஆமாம், அவங்க மனைவி பிள்ளைங்க. எங்கள் தலைவி போகுது, எங்கள் கிளை சபை ஊழி எல்லாருக்கும் இயேசு ஜீவன் பரிசு கொடுக்குற வேலை தான் எங்கள் வேலையே. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம். பிதாகுமார் பசுத்தாய் கொடுப்போம். ஆதாம் வந்து முழுவதுக்கு விட்டுரு. பிசாசு அசுத்தாய் விட்டுரு. எங்கள் பிள்ளைகளை அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துரு. தேவதூரெல்லாம் பணிவிடை செய்ய பாதுகாத்துரு. தாயா ஏசாக சொல்கிறாரு, என்னை தேடுகிறது உண்டார், இவர்களை போக கொடுங்க, என்னை ஏற்றுக்குவாங்க, என்னை நான் ஜீவனை கொடுக்க தயார். ஏதோ ஒன்று கேட்குறாங்க. பிசாசுக்கு பிசாசியே குத்துனா விட மாட்டான். பிசாசுக்கு இயேசு கொடு, இவர்களை போக கொடுன்னு சொன்னார் பாரு இயேசு. அந்த மாதிரி வாழ்ந்தா. அல்லேலூயா. ஏதோ ஒன்று நீ கொடுக்கணும் நீ. ஆமாம், ஆதாமுக்குள் இருந்து பாவத்தை மனத்துவே குத்துன்னு இருக்காது. பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். பிச்சை திருடிங்கன்னு கொண்டுங்கன்னு ஆயிடுச்சுன்னே இருப்போம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அதனால் இயேசு ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்துக்கு வெளியே கூட அதை கொடு. அது சகல பாவத்தை நீக்கி சுற்றி வச்சிடும். சின்ன பாவம் செஞ்சாங்க எங்கள் பிள்ளைங்க, என் மனைவி பிள்ளைங்க, சபை விசுவாசிங்க, எங்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாம் சேட்டக்காரங்களாக தான் இருப்பாங்க. பிசாசுக்கிட்ட போய் மாட்டி சின்ன பாவமும் பெரிய மோசமாக இருப்போம். இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுற்றிக்கிறோம். இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பில்லியன்ஸ் கணக்கில் கூட கொடு. ரொம்ப சந்தோஷம். பிதாவாகிதே அதை வாங்கிட்டு தேவன் தனக்கு ஆதம் விசுவாச அழகிச்சு ஓடிய போய் பசுத்தாய் வந்து தேவதூர் வந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்பவுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் பாருங்கள். நன்மை தீமையே உங்கள் பிள்ளை பேர் தேவன் பிள்ளை அசுத்தாவிட்டால் பாதிக்கப்பட்டா இல்லையா?
அது மட்டும் கிடையாது. வியாதி வரும்போது எத்தனை பார்த்தாலும் கரெக்டாக வந்துடுறான் பிசாசு. அதே ஜீவ விச்சத்துக்கு அதே ஜீவில் தேவ நீதி தூய்த்தது நன்மை தீவில பாவத்தின் சம்பளம் மாறணும். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்துங்குது பிள்ளை. பசுத்தாயெல்லாம் விளைக்கிற பிசாசு பிச்சுக்குது. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் போய் பசுத்தாய். அதனால் கிறிஸ்துவை கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. அந்த கிறிஸ்துவ ரத்தத்துக்கு வெளியே வானத்துக்குள்ள சகல அதிகாரிங்குது. அந்த கிறிஸ்து எல்லையிட்ட ஐஸ்வர்யங்குது. தேவன் தனக்கு ஆதாம் தரித்திரம் விட்டுரு எங்கள் பிள்ளைகளை தரித்திரம் பசுத்தாய் ஐஸ்வர்யத்தை கொடு. ஆமாம், சாலம் எந்த ஏழை கூப்பிட்டா கத்திரவனை இடா எடுக்கல் நிகழாக்கி ரச்சு தரான் தாவிதை. ஆடு மேய்க்கிற பெரிய ராஜாவாயிட்டான். கத்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் என்னாவும் நாள்தோறும் உமதி நிதி சொல்லிட்டேன். தாவிதை பிசாசு விட்டுட்டான். வர வரவே தாவிது போகிறீங்களா கத்தரை அவனோடு இருந்தாருங்க. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டி அது ஏன் சமூக பழி ஏற்பாடு தேவந்த ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதம். 100வது வயசத்தோடு மல்டாவி விட்டு போச்சு. பசுத்தாய் வந்து புள்ளியும் வந்து போச்சு. 100 வயசு 90 வயசில் சிகில் வைப்பாடு நின்ன பிறகு கூட ஏசாவுக்கு வந்துட்டான். அந்த மல்ட்டு ஸ்பிரிட்டு ஓடி அசுத்தாய் ஓடி போச்சு. அது மாதிரி ஆபிரகாமே சகல காலத்தில் ஆஸ்வதிக்கிறார். பிசாசெல்லாம் ஓடி போகுது. ஆபிரகாம் எங்கே போனாலும் ஒரு பலிபீடம் இருக்கிற பழைய ஏற்பாட்டில் அந்த பலிபீடம் ஒரு 18 ஆட்டுக்குட்டி தேவனுக்கு தனக்கு ஆதாம் குத்திக்கிட்டே இருக்கிறான். சகல காலத்தில் ஆசீர்வாதம். பிள்ளை பேர் சொல்லி கொடுக்குறான், மனைவி பேர் சொல்லி கொடுக்குறான். யாரும் இந்த ஆபிரகாம் சந்ததியை ஒன்றும் பண்ணவே முடியல. அந்த 18 ஆட்டுக்குட்டி உலகத்தில் தேவ ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டில் அது நேலு. அவங்க அந்த நேலை வச்சு அந்த 18 ஆட்டுக்குட்டி வச்சு அப்படி கலக்கினாங்க பழைய ஏற்பாட்டில். அது நேலு, இது பொருள் ஏற்று. அந்த ஆட்டுக்குட்டி எழுத்தின்படியே வேண்ட ஏசு வச்சுட்டு எவ்வளோ கலக்கணும். சபை திருச்சபை ஜீவ மாறுன்னு தெரியாது போச்சு. அதுக்குதான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த செய்தியை 100 பேருக்கு ஷேர் பண்ணோம். 100க்கு 100 ஜீவ மார்க்கம் உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியம். அதனால் உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகள் ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தி நீங்கள் ஷேர் பண்ணிடணும். உண்மை ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், நல்ல வேலை செய்கிறீங்க. எத்தனை பேர் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டுங்க இன்னும் ஏராளம் செய்தி 100க்கு 100 பேர் செய்தியே ஜோயே ஜீவன் செய்தான். சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இங்கே நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் எழுந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறும்படிக்கு நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனை எழுந்து போல. உங்களுக்கு பிள்ளைகளை குத்துக்கிறாங்க. இப்போ மனைவி, பிள்ளைங்க, தாய், தகப்ப, வீட்டார், அப்புறம் சபையார், ஒருவனை எழுந்து போலையாம். போகாதபடிக்கு என்ன தர அவங்கள போக விடு ஏன் சொல்கிறார் பாரு. அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போகவிடுங்கள். ஆமா, போகவிடியா பிசாசு, வானமண்டல பொல்லாதாவி, துரைத்தவன், அந்தகார லோகாதி, போகவிடு. இயேசு தர உனக்கு பிசாசு அண்டகதா போக விட்டு தான் நான் வேறு தலையத்து வேறு வழியே எப்படி மாட்டிக்கிட்டான் பாரு பிசாசு. ஏசுக்கிட்ட வந்தால் வாலாட்ட முடியாதுங்க. அதுக்கு தாங்க ஏசு கிறிஸ்துக்குள்ளே வாங்க. அதவங்குள்ளே இருக்காதிங்க. பிசாசு போக மாட்டான். உக்காந்துருவான் வீட்டில் டோல் உட்காந்து கூட்ட வச்சு புழி வச்சு புட வச்சு சாக வச்சு நிறைய திருடி கொண்டு ஆயிடுச்சு ஈத்தும் போடுவான். கிறிஸ்துக்குள்ளே வந்துடுங்க. கிறிஸ்துவ தரண்டா பிசாசுன்னு சொல்லிகிட்டே இருங்க. ராத்திரியும் பகலாம் அந்த அசுத்தாய் போக விட்ருவான். ஏசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனம், அண்டா கஷாயம், அகா கஷாயம், பிசா ஜீவ வார்த்தைனாவே அந்த ஜீவன் வந்து அரும்பொருள் அந்த அது அருமருந்து குறுமருந்து. உலகத்தில் யாருமே ஒரே ஒரு ஆள் தான் ஜீவன். ஜீவஸ்வர, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி. அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்கணும். ஆதாம் வந்து ஓடியே போடுவான். பிசா விட்டு ஓடி போடுவான் பிள்ளைங்களை. அதில் நல்லா மெச்சு விடாங்க. அதை தான் ஏசு சொன்னேன். நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறேன். மத்திய மார்க் லூக்கா
கூடன் செவட மூட சேவனை குஷ்ரோகி எல்லாம் விட்டு ஓட்டாம குஷ்ரோகி ஓடி பூச்சி கூட்டு கண்ணு ஜீவ காது தர ஜீவ கண்ணு தேவன் தர கூட்டு கண்ணு ஓடி பூத்து கண்ணு தந்து செவிட்டுக்கா தந்து ஜீவ காது தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற செவிட்டுக்கா தந்துக்குது குஷ்ரோகி ஜீவ கை தேவன் தனக்கு அவதான் வந்து குஷ்ரோகன் நீங்கள் போய் குஷ்ரோகம் செத்து போன கூட உயிரோடுட்டான் ஏசு உழித்துன்னு வச்சு லாசர் கலரில் மரணமே விட்டுறவனை லாசருவே நான் உழித்தேன்னு வச்சுக்கணும் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு அவதான் குத்தாரு பாருங்க மரணம் ஓடி பிடிச்சி பசு சத்தம் உயிரோட வரும் அல்லேலூயா. ஏசுன்னா நீ சாதாரணமாக நினைக்காத, பிசாசும் சாதாரணமாக நினைக்காது. பாவத்திலிருந்து மரணத்தை வெளியும் கொடுத்து ஒன்று பிச்சுங்கிறான். ஏசு பாவத்துக்கு பரிகாரம் தேவனி, மரணத்துக்கு பரிகாரம் உடித்தைதல். பாவத்துக்கு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட் தான் ஏசு. அவர் தேவ நீதி உயிர்த்தெதும் கொடுக்குறார். தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்து பாவன்ட்டு மரணத்தை துவத்திட்டு ஒன்று விடியிலாகிறார். ஸோ இந்த செய்தியை சொல்லாமல் இருக்க முடியுமா? உலகம் எங்கே போய் சகல ஜாதி சுவிசேஷம் 2000 வருஷத்துக்கு முன்னே சொன்னாருங்க ஏசு. இன்னும் கூட சுவிசேஷம் சொல்லி பாடு, ஜோயே ஜீவனை சொல்லுங்க, ஜீவ மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணுங்க. பிசாஸ் போய்த்தானும் பசு தேவை நன்மத்தையுமே பேசிட்டு சபையில் வந்து கூட சுயநீதி அநீதி நியாயப்பிரமாணம் நன்மத்தையுமா உபதேசமே கிடையாது. பிசாஸ் உபதேசம், அதை உபதேசித்த பிசாஸ் தான் இருப்பான் சபையில். ஜீவ வார்த்தை ஏசுக்கு சாமண்ட வாக்கு தான் ஜீவவா, ஏசுக்கு சாமண்ட வாக்கு எல்லாம் ஜீவன் கத்த காரியங்கள். ஏசு கிறிஸ்துக்குள் ஆமென்று ஆமென்று எல்லாம் ஆதிகளுடைய ஜீவ வாக்கு தத்துகளே பேச தேவன் தனக்கு உலகத்துக்கு நன்மத்தேம காரியத்தை பேசிட்டு இருக்காத விடமாட்டான். பிசாசு பிச்சின்னு தான் இருப்பான். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஓடியே போடுவான். அவர் சொல்றார், என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். போயிட்டானா இல்லையா லேகன் பிசாசு? 2000 பிசாசு போனானா இல்லையா? நான் தரேன். உங்கள் பிள்ளைங்க லேகு ஆதாம்குள்ளே பிறந்தவன் அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மறந்து வந்தால் லேகுவன். 2000 பிசாசு ஒரு மனுஷன் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியும். ஒரு மந்திரவாதி பில்லி சுனி மற்றவர் மந்திரம் மற்றவர் சுடுகாட்டில் ராத்திரியில் 12 மணிக்கெல்லாம் போய் மையெல்லாம் போட்டு மண்டு ஓட்டத்தெல்லாம் மந்திரம் பண்ணியிருந்தாலும் ஒரு ஆள் இயேசு பற்றி கேள்விப்பட்டு இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் ஏற்றுக்கிட்டு திருவந்தில் பங்குச்சு பைபிள் காலேஜெல்லாம் வச்சு ஊழியத்துக்கு வந்துட்டார். மந்திரவாதி ரசிக்கப்பட்டார். ஊழியத்துக்கு வந்து ஊழியம் செய்கிறார். இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டார், ஊழியமே செய்கிறார். அவருக்கு இந்த பிசாஸ் வேலையெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும் போல் தெரியுது. என்னென்ன பிசாஸ் யார் யார் எப்படி எப்படி பிச்சுங்கிறதெல்லாம் தெரியுது. அவர் சொல்கிறார், அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஐயா ஒரு மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன் அம்மா வயிற்றில் மட்டும் பிறந்துட்டான், பாவத்தில் பிறந்துட்டான். குறைஞ்சபட்சம் 21 பிசாசாவது அவனுக்குள்ளுக்கு தான். பீடி பிடிக்கல, பொடி போடல, சிகரெட் பிடிக்கல, வெத்தலை சவிக்கலை, சினிமா பார்க்கல, கெட்ட வார்த்தை பேசலை, சாராயம் குடிக்கல, எந்த தப்பு தட்டாவும் இல்லை, எதுவுமே இல்லை. தப்புன்னு சொல்லவே முடியாது அவரை. ஆனால் அம்மா வயிற்றில் மட்டும் பிறந்துட்டார். அவர் சொல்கிறார், அந்த மந்திரவாதி குறைஞ்சபட்சம் 21 லிஸ்ட்டு போட்டு சொல்கிறார். அது கூட அது என்ன பிசாசு? 21 பிசாசு அம்மா வயிற்றில் பிறந்தவனுக்கு பேரே என் தாய் என்னை பாவத்தில் பெற்றெடுத்தால் வேதம் சொல். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்றவளாகி நிற்குது. பாவம் செய்யும் பிசாசினால் உண்டாகணும். அதான் இல்லைங்க. அவர் பீடியெல்லாம் பிடிக்குது இல்லைங்க. சினிமா பார்க்கும்போது கெட்ட வார்த்தை கூட பேச மாட்டாருங்க. யார் வம்பு தும்பு சண்டைக்கெல்லாம் போக மாட்டாருங்க. அவர் உண்டு, வேலை உண்டு, நல்லா வேலையும் சொல்லியுமா போவார். எந்த தப்பு தட்டா கிடையாதுங்க. இருக்கட்டுங்க. குறைஞ்சபட்சம் 21 பிசாசு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறார் அவர், அந்த ஊழிக்கார். என்ன பிசாசு? என்ன பிசாசு? கோப பிசாசு, வெறுப்பு பிசாசு, கவலை பிசாசு, இது கூட பிசாசு தான். இதெல்லாம் யாரும் பிசாசுன்னு நினைக்கிறதே கிடையாது. சோர்வு, பயம், கவலை, வெறுப்பு, இருதயத்தின் நிறைவே சொன்னார். இருதயத்திலேருந்து பொல்லாத சிந்தனைகளும் வன்கண்ணும் தோசனமும் மதிகேடும். அதனால் என்ன சொல்கிறான்னா, மனுஷனாக பிறந்தாவே அவன் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷித்தான் பார். ஏதேன் தோட்டத்தை தேவடைய வார்த்தை மீறி அந்த நன்மையும் தீமையும் ரெண்டும் கலந்தவன் தான் மனுஷன். ஒரு வேளை பீடி பிடிக்கல, பொடி போடல, விபச்சாரம் பண்ணல, வேஸ்தாரம் பண்ணலன்னா கூட அவனுக்குள்ளே அந்த மானிட்டர் அந்த உள்ளே இருக்குது. அது ஏசு சொன்னால் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கும்போதே விபச்சாரம் பண்ணிட்டான்.
அதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த பிசாசுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு எனக்கெல்லாம் ஏசுவானாங்க. நான் நல்லவங்க, நான் போய் சொல்கிறதில்ல, ஏமாத்துறது யாருக்கும் எந்த ஏமாத்துறது எதுவுமே பண்ணாதுப்பா. பாவத்தில் பிறந்து மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து விடுதலைன்னா நீ இயேசு ஏற்றுக்கொண்டே ஆகணும். இயேசு ஜீவன் பரிபூர்ணன். அவர் அப்பத்தி திராட்சை நன்மை தீமை கடி சாப்பிட்டியா இல்லையா? இப்போ ஜீவ விச்சத்திகனி ஏசுனா நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசம், இந்த அப்பம் என் சரீரம், இந்த திராட்சரசம் என்ன சரி ஜீவப்பம், ஜீவசரம் ஜீவரத்தம். அந்த ஜீவ விருட்சத்திகனியும் புசிக்கணும். புசித்து அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு கொடுத்து கொடுக்கணும். உடனே எல்லாம் அசுத்தாய் ஓடி பசுத்தாய் பிசாசு போக விட்டுருவான். பசுத்தாய் வந்து உன்னை பாதுகாக்கிறார். இதுதான் சத்தியம். அப்போது நன்மை தீமை அறியத்தக்க ஆதி மனித ஜீவ சுவாசி ஜீவாத்மாவை ஜீவ விச்சத்திலே வச்சு தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குது. அது தொடாத பரிகாத புஷிக்கு நாளிலே ஷாகவே ஷாவாயின்னு சொன்னார். சுத்த சுயாதீனம் கொடுக்குறாரு. ரோபோட்டு போல மனுஷன் உண்டாக்கலை, சுயாதீனம் கொடுத்துட்டாரு. அந்த சுயாதீனத்தினால ஏவாள் தேவன் எது வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை பறித்தால் புஷித்தாள். நன்மை தீமை என்கிற அந்த கனி, நல்லவன் கெட்டவன், நல்லவன் தீயவன், அது எல்லா கெட்டதுக்கு பாவம் சாபம் அக்கிரமணியம் நீதி சுய பாவம் மரணமே இருக்குது. புஷித்தால் புஷித்து என்ன பண்ணுறான்? தேவனுக்கும் காட்டுறான், முழு உலகத்தும் காட்டிட்டான். இப்போ இயேசு வந்து நானே நல்ல மேய்ப்பன் இவனுக்கு ஜீவசரி ஜீவரத்தம் தேவன் தர உங்களுக்கு கொடுக்கும்போது 2 பிசாசு விட்டு ஓடி வந்து பசுத்தாய் வந்தது. அவனை பாதுகாத்துற கிறிஸ்துவுக்குள்ளவா. ஆமாம், ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் அந்த கிறிஸ்துவ சரீரத்தை தேவனுக்கு செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. பாவத்தை மன்னித்து தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து உன்னை அறிவு குத்துந்தான் போய்ங்கிற. நீ ஆதாமின் மகன். அப்பன் சாபம் புள்ள மேலேக்குது. உலகத்து 816 கோடி பேர் எங்கள் சபை விசுவாசி. 816 கோடி பேர் வானம் கூற பூமி பாதப்படி எங்கள் சபைக்கு. எல்லாரும் ஆதாம்குள்ளே பிறந்தவங்க. நல்ல மேய்ப்பன் ஜீவச தேவன் தனக்கு கொடுத்து தாண்டி போகுது. இயேசும் தாண்டி போகுது, நானும் அப்படி தான் தாண்டி போய்க்கிறேன். உட்காந்துது 816 பேர் இயேசு ஜீவன் தேவன் தனக்கு அசுத்தத்து பசு பூமி எங்கள் கட்டவிடுவால் தான் எங்கள் ஊழியம். அதனால் எங்கள் ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போது இயேசு சொல்கிறாரு யோவான் 18ஆம் அதிகாரத்தில், இயேசு பிரதியுத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றால். நீங்கள் சொல்லணும், இயேசுவே கொடுக்கறதுனால எங்கள் பிள்ளைங்களை விட்டுறா பிசாசு. பாவம் சாபம் மரணம் தரித்திரம் பாதி எத்தனையோ தான் அவனுக்கு எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. பிசாசு பொதுவாக ஒட்டு மொத்தமாக பிசாசுன்றான். அதுக்குள்ளே வியாதிக்குது, சாபங்குது, மரணங்குது, தரித்திரங்குது, பாதாளுங்குது, அவமானம் பேக்க எல்லாங்குது. அது எதுக்கு வாக்கு தத்துக்குது? அதெல்லாம் தேவன் தர கொடுக்கக்கூட அது விட்டு போயிட்டே இருக்கும். ஏசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்துவம். பாவத்துக்கு பரிகாரம் தேவி நீதி தூவித்த தேவன் தர பாவத்திலிருந்து மனத்தில் விட்டுருவான். தரித்து ஜீவ ஐஸ்வர்யம் இயேசுக்குள்ள எல்லையற்ற ஐஸ்வர்யம் தேவன் தர ஆதம் வாய்னாலும் தரித்திரம் அழகைத்து ஓடும் தரித்து விட்டு பசு ஆசுவாத ஐஸ்வர் சுகம் பெல வாக்கு தத்தங்கள். அதனால் எல்லாமே விட்டுட்டு போயிடணுன்னாக்கா இயேசுவை நீ தரணும். இயேசு சரி வானத்தில் சகல அதிகாரிங்குது. ஆதாம் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்து ஊம்பேர் சொல்லி பிதாகுமார் பசு தைத்து ஆதாம் வந்து முழு உலகத்தை செலுத்து இடைவிடாமல் செலுத்து எக்காலத்து செலுத்து. பசுத்தாய் போய்த்தானவங்க பசுத்தாய் வந்து தேவதூர் வந்து உனக்கு பாதுகாத்தே தரணும். தேவன் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார். வேண்டாம், நான் தாமஸ் பேச்சு கேட்க மாட்டேன், ஏசுனார் பேச்சும் கேட்க மாட்டேன், ஊழிக்காரன் பேச்சும் கேட்க மாட்டேன். நான் நன்மை தீமல் தான் உறுதியான சித்த சுயாதீனம் இருக்குது. பாவம் மண் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, கோடி கோடியாக பணம் இருக்குது, பங்களா இருக்குது, எத்தனையோ கார், எத்தனையோ தொழில், எத்தனையோ பணம், எத்தனையோ கோடி கோடியாக பேங்க்கில் பயிர். அம்மா இதில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறாய். பிசாசு உன்னை ஒட்டப்படாது, நீ அவனை ஒட்டப்பாடு கிடையாது. அவன் உன்னை திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான்னு சொல்லிக்கிறாரு. நானும் அவைகளுக்கு ஜீவன் அது பரிபூர்ணம் வந்திருந்தேன். வருத்தப்பட்டு பாரசம் எல்லோரும் என்ன நானே ஜீவப்பன்னு சொல்லி ஜீவப்பத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடு. அசுத்தாய்வோட பசுத்தாய் தேவதோட பணிவிட செய்ய நித்திய ஜீவனை பரலோகராஜ் இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, சோஸ்ரம். அதனால் இந்த மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இயேசு சிலுவையில் எல்லாருடைய பாவத்தையும் தான் மேலே போட்டுட்டாரு. முழு உலகத்தை விடுதலையாக்கிறார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார்.
அப்போ 816 கோடி ஆதாம் இடம் முழுவதுக்கு பாவசா மனத்தை தாமையில் இருக்குது. 816 கோடி பேர் ஜீவசர ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் 816 கோடி விடி காட்வேட் பாட்டில் கரெக்டாக சேர்த்தார். அதை மேன்பேட் பாட்டில் நீ விசுவாசிக்கணும். கிருபையினாலே காட்வேட் பாட் அது விசுவாசத்தை கொண்டு தான் நீ ரசி. என்னதான் ஒரு ஜீவசர ஜீவன் தேவன் தனக்கு முழுவதுக்கு விடியல நான் நன்மத்தையும் தான் உறுதியாக இருப்பேன். திருப்பி பாவசா மனம் தான் தொடரும். ஆனால் தான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும். சிலுவில் அவ்வளோ பாவத்தை சாபத்தை மரணத்தை ஏற்றுக்கிறாரு. தரித்திரமானார், வியாதியானார், சாபமானார். ஆம், அவருக்குள் தேவடைய நீதியாக பாவம் மரியாதை பாவமாக்கிறார். மரத்தில் தூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காய் சாபமானார். அக்கிரமக்காரி ஒருவராக எண்ணப்பட்டார். நம்முடைய அக்கிரமில் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணார் தெரியுமா? காலமெல்லாம் பிசாசிலே இல்லை, பிசாசு ஓரத்துக்கு ஒரு வேலை பண்ணார் வர்றாரு. அது அவனுக்கு என்ன பிடிக்காதோ அதுதான் பேசுகிறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அங்கே காரி துப்பிங்கிறான். பகைக்கலை, சபிக்கலை, நிந்திக்கலை. பிசாசு அதெல்லாம் எதிர்பார்க்குறான். இயேசு பகைப்பார், சபிப்பார், நிந்திப்பார். அவர் அப்படியே பிச்சுக்கலாம். காலம் 3 நாள் நான் 30 வருஷங்கள் பாதாளத்து வச்சிடலான்னு பார்த்தான். இயேசுக்கிட்ட கற்று உங்களை சபிக்குள்ள ஆஸ்வதி, பகைக்குழுக்கு நன்மை செய், சத்துக்களை துன்பம் ஜப கிறிஸ்து தான் கொடுக்கு. ஜீவ வார்த்தை தான் பேசும். பிதாவி மணிகையில் ஆவிப்பித்து ஜீவசரி ஜீவரத்தை ஜீவன்ற வார்த்தைகள் ஜீவசரி ஈட்டாவுக்கு அதே ஜீவரத்தம் ஜேசுக்கு சாமட்ட வாக்கு தான் கொடுக்குறாரு. பிசாசால் அல்லகை தாக்கே பிடிக்க முடியும். 3 நாள் வரைக்கும் வச்சுருந்தான் பாதாளத்துக்கு போகிறாரு. மரணமே வந்தாலும் அந்த உயிர் தெளிச்சவனை தான் கொடுக்குறாரு. அங்கே போனவங்க சும்மா இருந்திருப்பார். அங்கேயும் ஜீவனை தான் பேசுறாரு. பாதாளுமே கக்கிச்சிங்க. ஒரு ஆகாத பொருள் வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகுது? ஒரு ஆகாத பொருள் வயிற்றுக்குள்ளே போய் நம்ம சாப்பிட்டாக்கா வயிறு கலைக்கிற வாமிட் வந்துப்பார். அந்த மாதிரி பாதாளம் வாமிட் பண்ணிச்சு இயேசுவை. ஏன்னா எங்கே போனாலும் ஜீவ வார்த்தையை இப்போ இயேசுக்கு சாப்பிடணும். பிசாசால் தாக்கு பிடிக்கல. 3 நாளைக்கு அப்புறம் விட்டுட்டான் பிசாசு. தலையை நசுக்கினார். உலகத்தை கொள்ள பரலோகத்துக்கு போய் சேர்த்தார். அதுக்குதான் ஜீவ வார்த்தைங்க. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்து ஆவியானவரும் ஜீவனுடையவர். அந்த ஜீவனில் தேவி நீதி தூயத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஆமண்ட வாக்கு தத்துவமே. சாத்தான் நன்மை தீவா ஆதாம் ஒரு அசுத்தாவின நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே அந்த நன்மை கூட எதுங்க வச்சார்? அது கூட பிசாசுக்கு தேமை தான் அவனுக்கு. அந்த நன்மை ஏன் கலந்தார் அந்த கனியில்? அந்த நன்மார்க்கத்தின் மூலமாக அந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வந்துடணும். நன்மையிலே நின்று கூட நன்மார்க்கனாவே வாழ்ந்துடக்கூடாது. சன்மார்க்கம் உலகத்தில் எல்லாரும் மனுஷனை பார்த்தா நன்மை தீமை நல்லவன் கெட்டவனாக இருப்பான். நல்லவனாக போதாது, சாகவே தான் சாவாய். கிறிஸ்துக்குள் அந்த நன்மார்க்கத்தின் மூலமாக ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வந்துடணும். அதுதான் இந்த நல்ல கனி நன்மை எங்கே அந்த கனி நல்லவனாகவே இருந்திருக்குமா? மனுஷனை பிசாசாக மாற்றிருப்பான். தீமை கனி மட்டும் வச்சுருந்தாக்கா அந்த நன்மை கொஞ்சம் கலந்து வச்சுனால்தான் ஆடி அணிக்கிறான், கொஞ்சம் புது மனுஷனாக உலாவுறான். அதுலேயே காலத்தை முடிச்சிடக்கூடாது. கிறிஸ்துக்கு ஜீவம் மாறுது. ஜீவன தேவரகமான வாழ்க்கை. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்கு தத்துவம். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அவர் சொன்னார் நானே வழியும் சத்தியம் ஜீவனம். அந்த ஜீவனில் தேவி நீதி துத்தியர் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்கு தத்துவம். அதை பிதா குமார் பசுத்தாவி செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்தை செலுத்து. என் பிள்ளைங்களை போக விடு. என் மனைவி பிள்ளைங்களை எங்கள் சபையில் இருக்கிற ஏழைகளுக்கு, சபை கிராமத்தார், தேசத்தார், பட்டணத்தார் முழு உலகத்தை போக விடு. எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை தேவி நீதி தூயத்தில் கொடுக்குறேன். என் பிள்ளைங்களை பேர் சொல்லி பாவம்ட்டு மண்ணு போக விட்டுரு. பசுத்தாய் வந்துரு. தேவதூரை காப்பாற்று. இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. எக்காலத்து ஜெபம் பண்ணு. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால் கிறிஸ்துக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. எக்காலத்தை வெளிப்படுத்துங்க. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் அந்த ஜீவனை கொடுக்குறாரு. அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதா குமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகத்து கொடுத்து பிசாசை போக விடுறாரு. அசுத்தாயெல்லாம் போக விட்டுட்டு பசுத்தாய் தேவதை காப்பாற்றுறாரு. பசு பிதாவின் அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துக்கணும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இனி நாள் இல்லை. இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆதாமின் சிந்தை மரணம் பிச்சுக்குது. மரணமும் பாதாளம் பிச்சுக்குது, நம்மளை கபிக்குது. கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் உயிர்த்தெழு ஜீவனமாக இருக்குது. அந்த கிறிஸ்துவின் ஜீவன் இயேசு சத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுற்றிக்கிறோம். இயேசு சத்தத்துக்கு ஓவர் போயிடாது. ஏன் பேர் சொல்லி பிதாக்குமார் பசுத்தாக்கி ஆதாம் முழு உலகத்தை செலுத்து. இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தை, இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தெல்லாம்
என் வீட்டார், இனத்தார், தேசத்தார், நம் பாவம் ஆதாம் 2 வரைக்கும் உயிர் ஜீவனை கொடுக்கணும். பாவத்தை மன்னித்து கொடுத்து காலமெல்லாம் பிசாசு பிச்சுங்கிறான். பிசாசு திறறான், கொள்றான், அழிக்கிறான். நோவா காலத்து நடந்தது அப்படியே மனுஷகுமார் காலத்து சோதம் அது நடக்குது. ஆதாம்குள்ளே பிறந்ததுனால கிறிஸ்துக்குள் தேவி நிதிட்டு உயிர்த்தில்லை, பிதா குமார் பசுத்தாய்க்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளாக செய்து மாம்சமான யாவருக்கு செய்து ஒரு ஆள் பாய்க்கூடாம ஒரு ஆளுக்கு கிறிஸ்து கூடுதலாக அந்த ஆள் மூலம் பிசாசு வந்து பிச்சுக்குவான். அதான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. அதான் இயேசு ஏற்று நாடு திருவந்த ஊழிக்கார பேர் ஊர் செல்ல நாடு செல்ல அசுவாச்சு அந்த ஊழிக்காசு இப்படியே பேசி அசுத்தாய் பிச்சுக்காது. எல்லாமே சரியில்லைப்பா. சரியில்லாதவனுக்கு இயேசு ஜீவன் பரிவர்த்தனை தேவன் ஆதாம் முழு அசுத்தத்தை பற்றி அவனை காப்பாற்றினே. அதான் இல்லை. அதனால தான் சபையாக அசுத்தாய் பிச்சுக்குது. சாபத்தில் பாவத்தில் மனது. அதனால் கிறிஸ்துவை கூட கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னாலும் எச்சரித்து ரொம்ப மோசம். கிறிஸ்து ஜீவ சொரஜீவ தேவன் தனக்கு உலகத்தில் இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொல்லி ரொம்ப மோசம் விலகிது. ஆனால் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவ சொர ஜீவனத்தை தேவைப்படுது. தேவன் தனக்கு ஆதாம் மூடுது. அதனால தான் அவர் போன பிசாசெல்லாம் ஓடுது. 5 2 5000 பேருக்கு பழுகுது. காணா ஒரு கல்யாணம் திராட்சம் தண்ணி திராட்சம் எங்கே போனாலும் பிசாசெல்லாம் குறைவு ஓடுது. அவமானம் வெக்கலாம் நீங்குது, சாபம் நீக்குது, வியாதி நீக்குது. எங்கே போனாலும் இயேசு தேவன் தனக்கு உங்களுக்கு இயேசு ஜீவன் பரிவஜீவனை இயேசு சாமண்டா வாக்கு குத்திட்டே போகிறாரு. எங்கே போனாலும் எந்த நாடு கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் ஒரு செய்தி போட்டு கேட்பார். என்ன செய்தி தலைப்பு? அந்த செய்தி கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அக்கப்படி யாரும் விடுகலை. அதனால் என் சேனலில் என் செய்தியை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க. என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு செய்தி கேட்க தேன் ஊறும். எங்கள் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. எங்கே போனாலும் ஆதாம் உங்களுக்கு நன்மை தேவை தேவன் தர உங்களுக்கு பிசாசா இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தத்தை பசுத்தாயிருக்கு. நல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இரு. நீயும் நல்லா இருப்போம், சுற்றிக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. சமீபத்தில் தூரத்தில் இயேசு ஜீவன் பரி தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை இங்கே சொன்னால் அங்கே அசுத்தாய் பசுத்தாய் பாதுகாத்துல அவங்க பிள்ளைங்க தூரத்தில் இருக்குதுங்க. எங்கள் பிள்ளைங்க நச்சு கவலை பயம் வெறுப்பு காசு காட்டி அது அசுத்தாய் தான் கிரிச்சு கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுக்க பிள்ளை சேஃபாக தான் இருக்கும். எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய பிள்ளை கொண்டு வரும். பசுத்தி பிதாவை இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துவோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைத்துறான். பவுல் செயின்ட் பவுலாக மாறிட்டான். குறிந்தீர், தெசலோனிக்கேயர், கலாத்தியர், எபேசியர், ரோமாபுரி பட்டணத்துக்கெல்லாம் போய் கிறிஸ்துக்குள் பிரசங்கம் பண்ணுறான் பாரு. இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைத்துறான். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான். செயின்ட் பவுல் உலகத்தையே கலக்கிற பவுலாகிட்டான். அதுக்கு மேலே பிசாசு கொலைகார பவுலாக இருந்தான். சபையை துன்பப்படுத்துகிற பாய்படுத்துமா இருந்தான். இயேசு ஏற்று ஒரு ஞானஸ்தானம் எடுத்து திருவிந்தில் பங்கெடுத்துமே தாமதை உள்ள கிறிஸ்துவை மேய்ச்சியான பிரசங்கம் பண்ணுறான். போகிறதுலாம் பிசாசின் பலபலாக அப்படி 6 படியில் ஆக்குறான். குறிந்த ஜெயசூரிய கலாத்தி எல்லாம் ஆதாம் குழும நன்மத்தை மாதிரி சுயநீதானி தேவன் தன் கொடுத்து குத்துங்கிறான். பிசாசிக்கு தவிக்கிறான். கிறிஸ்துவனுக்கு ஜீவன் இனி நாடல்ல கிறிஸ்துவனுக்குள் பிரயத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள்ளே நிருபத்து எத்தனை வசனம் எதிராக கிறிஸ்துக்கள் நீதிமான்கள், கிறிஸ்துக்கள் பரிசுத்தவான்கள். இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆதாமுக்குள் மாதிரி கிறிஸ்துக்குள் புதுப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துக்குள் இந்த புது பழையெல்லாம் ஓய்ந்து இப்படியே பிரசங்கம் பண்ணுறான் பாருங்க. அதனால் கிறிஸ்துக்குள்ளே வாங்க. அந்த கிறிஸ்துவ இயேசு சாமண்டா வாக்கு தருத்துங்க. பிதாக்குவார் பசுத்தாக்கி செலுத்துங்க. ஆதாம் முழு உங்களுக்கு வாய்நாளில் செலுத்திக்கிட்டே இருங்க. அசுத்தாகி போயிடுவான், போக விட்டுருவான். என்னை தேடுகிற இவர்களை போக விடுங்கள். அவர் தனக்கு கொடுத்தவர்கள் ஒருவனை எழுந்து போகாதபடிக்கு அவர் சொல்லிய வசனம் நிறைவேறும்படி இப்படி ஆயிட்டுன்னு சொல்லப்படும். அதனால் கிறிஸ்துக்குள் வாங்க. பிள்ளைங்களை, ஜனங்களை, விசுவாசிகளை யாரையும் காப்பாற்றுங்க. நீங்கள் உலகத்தையே ஒளி, பூமிக்கே உப்பு. அடுத்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கப்படி ஜீவிங்க. முழு உலகத்தை 816 கோடி அதிகமான ஜனங்களை இயேசு ஜீவன் பரிவர்த்தனை பிதாக்கு ஆதாம் முழு கோடாக கூட கட்ட வச்சுட்டே இருக்கிறா. அசுத்தாவிலெல்லாம் துரத்திட்டு கிராமத்தோடு பட அலையிலையாய் பசுத்தாய் பூமி எங்கே கட்ட வைக்கிறங்க தாய். ஆதாமுக்குள் பிறந்த ஒரு கிறிஸ்துக்குள் கொண்டு வர கிறிஸ்துவ தேவன் தரக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்குறோம். அசுத்தாவிலாம் தோற்றுறோம். பசுத்தாய் இருக்கிற தேவத்துக்குள்ள பண்ணுங்க. 2 வரைக்கும் முழு உலகத்தை 1010 ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாமெரிக்கா, தென்னை ஆப்பிரிக்கா எங்கள் சபைக்குள்ள குளோபல் சர்ச்சு சகல தேச ஜனங்களையும் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை பிதாக்கு ஆதாம் முழுத்து கொடுத்தா. அசுத்தாய் எல்லாத்தையும் பசுத்தாய் தேவரெல்லாம் பணிவிட செய்து தான் செய்து கேட்குறோம். அப்படியே பயன்படுத்தபடி ஜெயிக்கிறோம். மாபெரிய இயப்பிலை கொண்டு வரும்படி ஜெயிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் FGCI வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. FGCI வெல்லூரில் நான் பாஸ்டாக இருக்கிறேன்.
எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது, இந்த யூடியூப் சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏரோடு செய்து கடைசி நாள் லைவில் பங்கு பெற என்னுடைய எல்லாம் செய்தி உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கேளுங்க. தினந்தோறும் ஒரு நாளைக்கு 4 செய்தியாவது கேளுங்க. உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. எங்கே பார்த்தாலும் கடைசி காலத்தில் பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நடப்புகள்லாம் திருடன் கொள்ளும் வைக்க வேண்டும், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கி அது பரிமூணப்படும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் உலகத்துக்கு ஒளியாக இருங்க, பூமிக்கு உப்பாக இருங்க. உங்கள் பிள்ளைங்களெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. கிறிஸ்துவை பற்றி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க பற்றி டீச் பண்ணுங்கள். அவங்களும் பாதுகாப்பாங்க, அவங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணி குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவதால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி 22/9/2025 சோலோர் பரிவுர் ஜீவன் சபையில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.